தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆச்சார விஷயங்கள் ஸ்நான வகைகள் முதற் பகுதி. ஸ்நானத்தில் 5 தினுசு சொல்லி இருக்கிறது. இவற்றில் ஸ்நானம் என்றவுடன் நாம் நினைக்கிறபடி ஜலத்தை மட்டும் கொண்டு குளிப்பது வாருணம். வருண பகவான் சம்பந்தம் உள்ளது. இதை அவகாகமாக, அதாவது நாம் ஜலத்துக்குள் இறங்கி முழுகி பண்ணினால்தான் முக்கிய ஸ்நானம் பண்ணினதாக ஆகும். பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு மொண்டு தலையில் விட்டுக்கொள்வது கூட 2ஆம் பட்சம்தான். அதற்கப்புறம்தான் கவுனமாக கழுத்து வரை இடுப்பு வரை என்பதெல்லாம். ஆக 5 ஸ்நானங்களில் ஜலத்தால் செய்கிற வாருணம் ஒன்று. விபூதி ஸ்நானம் என்று இப்போது சொன்னதற்கு ஆக்னேயம் என்று பேர். அக்னி சம்பந்தமுடையது என்று அர்த்தம். அக்னியில் பஸ்மமாக்கித்தான் விபூதி கிடைப்பதால் அதற்கு பஸ்மா என்றே பெயர் இருக்கிறது. ஜலம் விட்டு குழைக்காமல் விபூதியை வாரி பூசிக்கொள்வதை பஸ்மோத்துளனம் என்றே சொல்கிறோம். பசுக்கள் செல்கிற போது கிளம்புகிற அவற்றின் குளம்படி மண்ணை ரொம்பவும் புனிதமாக சொல்லியிருக்கிறது. அதற்கு கோதூளி என்று பெயர். பாலகிருஷ்ணனே இப்படித்தான் நீலமேக ஷியாமள காத்திரத்தில் பசுக்களின் தூள் சந்தனப்பொடி தூவினார் போல படிந்து கோதூளி தூசரித்தனாக இருந்தானாம். ஒரு பசு மந்தை போகிற போது அவை கூட்டமாக போவதாலேயே காற்றின் சலனம் அங்கே ஜாஸ்தியாகி குளம்படி மண் நிறைய கிளம்பும். இந்த கோதூளி நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே போய் நின்று கொண்டால் அதுவும் 5இல் ஒரு வகை ஸ்நானமாகும். இதற்கு வாயவ்யம் என்று பெயர். வாயு என்கிற காற்றின் சம்பந்தமுடையது என்று அர்த்தம். காற்றால் தானே தூளி பறக்கிறது. அபூர்வமாக வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்வதுண்டல்லவா. அந்த மழை ஜலம் தேவலோகத்திலிருந்து வருகிற தீர்த்தத்துக்கே சமானம். அதனால் அந்த ஜலத்தில் குளிப்பதற்கு திவ்ய ஸ்நானம் என்று பெயர். எப்போதாவது இப்படி வெயிலோடு மழை பெய்துவிட்டால் உடனே நாம் அதில் போய் நின்று விட வேண்டும். மந்திர ஜலத்தை புரோக்ஷித்து கொள்கிறோம். தலையோடு கால் விட்டு கொள்ளாமல் அதை விரலால் தான் தெளித்து கொள்கிறோம். ஆபோஹிஷ்டா என்று சந்தியாவந்தனத்தின் போது, அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்துவிட்டே செய்கிற சந்தியாவந்தனத்தின் போது இப்படி மந்திர ஜல புரோக்ஷணமும் செய்து கொள்கிறோம். பூஜை, ஹோமம், யாகம் முதலானவற்றிலும் கலசம் வைத்து அதிலுள்ள ஜலத்தை அபிமந்திரித்து கடைசியில் வாத்தியார் புரோஹிதர் தர்பை கட்டால் அதை எல்லாருக்கும் தெளிக்கிறார். இதுவும் 5 ஸ்நானங்களில் ஒன்று. இதற்கு பிராம்மம் என்று பெயர். பிரம்மம் என்றால் வேதம், வேத மந்திரம் என்பது ஒரு அர்த்தம். அதனால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்த புரோக்ஷணத்துக்கு பிராம ஸ்நானம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. மந்திரம் சொல்லக்கூடாதவர்களுக்கு பகவன் நாமா இருக்கிறது என்று முன்னேயே சொன்னேன். நாமம் எல்லாமே மந்திரம்தான். பார்க்கப்போனால் எல்லா ஸ்நானமுமே பிராமம்தான். எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் அதோடு மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதாகத்தானே அத்தனை ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சிறப்பாக வருணனையோ வேறு ஒரு தேவதையையோ மந்திரபூர்வமாக ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த ஜலத்தை புரோக்ஷித்து கொள்வது பிராமம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. உடம்பு அசக்தமாய் எந்த விதத்திலும் வாருண ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த மந்திர தீர்த்த புரோக்ஷணமே அதனிடத்தில் கவுன ஸ்நானம் ஆகிறது. பஞ்சபூதங்கள் என்னும் 5 5 ஸ்நானங்கள் என்று பார்க்கிற போது வாருணம்தான் அப்பு. ஆக்னேயம் விபூதி என்பது தேயு. கோதூளி என்கிற வாயவ்யம் வாயு. இவை தவிர பிராமம், திவ்யம் என்று 2 சொன்னேன். பஞ்சபூதங்களில் பிருத்வியும் ஆகாசமும் விட்டு போயிருக்கின்றன. மந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்தில்தான் சப்த தன்மாத்திரையாக வியாபித்திருக்கின்றன.
அவற்றையே ரிஷிகள் யோக சக்தியால் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்களை பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்று ஆசிரியத்திருப்பதாக சொல்லும் போது சப்தத்துக்குத்தான் ஆகாசம். இங்கே சப்தம் என்பது வேத மந்திரமே. ஆனதால் மந்திர தீர்த்த புரோக்ஷணமான பிராம ஸ்நானம் ஆகாச சம்பந்தமானது எனலாம். வெயிலின் போது பெய்யும் மழையான திவ்யமும் வானுலகிலிருந்து தேவலோகத்திலிருந்து வருவதாக கருதப்படுவதால் ஒரு வகையில் ஆகாஷ பூதத்தின் சம்பந்தமுடையதே. பிருத்வி பாக்கி இருக்கிறது. வாயவ்யம் என்று சொன்னதில் கோதூளியில்தானே நிற்கிறோம். காற்றினால் எழுப்பப்பட்டு அந்த தூளி நம்மேல் படிவதால் அதற்கு வாயவ்யம் என்று பேர் இருந்தாலும் வாஸ்தவத்தில் நம்மை அபிஷேகிக்கிற வஸ்துவான குளம்படி மண் என்பது பிருத்விதான். ஜெனரல் ரூலான வாருண ஸ்நானத்திலும் சுத்திக்காக தேய்த்து கொள்ளும் மிருத்திகை புற்று மண் பிருத்விதான். இப்படியாக ஐம்பூதங்களுக்காக 5 ஸ்நான வகைகள். முடிவில் எதுவானாலும் ஆத்மாவை பாபம் போக குளிப்பாட்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.